கிரிக்கெட் களத்துல வீரர்கள் கொலையடி சண்டை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்ட 3 தரமான ஃபைட்டிங் சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, யூசுப் பத்தான் ரொம்ப ரேரா தான் கோவப்படுவாரு. அப்படிதான் 2002 லெஜண்ட்ஸ் லீக்லயுமே அவர் கோவப்பட்டிருப்பாரு. அந்த மேட்ச்ல மிச்சல் ஜான்சன் பவுலிங் பண்ணிருப்பாரு. அவருடைய ஒவ்வொரு பாலையுமே 6-4க்கு அனுப்பிட்டு இருந்திருப்பாரு. கடைசியா மிச்சல் ஜான்சன் பழி வாங்கும் விதமா யூசுப் பத்தானுடைய விக்கெட்டை தூக்கிடுவாரு. தூக்கிட்டு கத்தி செலிப்ரேஷன் பண்ணிருப்பாரு. அவர் 48 ரன்ல அவுட் ஆகி இருந்ததால ரொம்ப கோவமாயிருவாரு யூசுப் பத்தான். அதனால என்னடா கத்துற என்ன கத்துற அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் ஜான்சன் கிட்ட வாட் ஹேப்பனிங் சொல்லிட்டு கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாரு. மிச்சல் ஜான்சன் சண்டைக்கு போக ஒரு கடத்துல மிச்சல் ஜான்சன் கோவமாகி யூசுப் பத்தான தள்ளியே விட்டுருப்பாரு. சண்டை ரொம்ப பெருசாகிற மாதிரி போயிருக்கும். அங்க இருந்தது லேடிஸ் அம்பையர்ஸ் வேற 2 பேரும் குறுக்க வந்து தடுக்க பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு அம்பையர் மிச்சல் ஜான்சனை வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்த முடியாம தள்ளிட்டு போயிருப்பாங்க. அது பாக்குறதுக்கே காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிச்சல் ஜான்சனை கை தட்டி யூசுப் பத்தானுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்திருப்பாரு. நம்பர் 2, 2012 T20 ஏசியா கப்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடிட்டு இருந்தாங்க. பரபரப்பான சூழ்நிலையில 18வது ஓவரை இந்தியா எட்டி இருந்தாங்க. பாகிஸ்தான்ல கம்ரான் அக்மல் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. இஷாந்த் சர்மா பவுலிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப கம்ரான் அக்மல் ஒரு பாலை விட்டுருப்பாருங்க. அதை பார்த்த உடனே வேணும்னு இஷாந்த் சர்மா ஸ்லட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதை பார்த்தது கம்ரான் அக்மல் என்ன ஸ்லட்ச் பண்ற வா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால போய் நின்னுருவாரு. இதனால 2 பேரும் நேருக்கு நேர் வந்து நின்று இருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவர் ரெய்னாவும் அம்பீர்ஸ் சேர்ந்ததா 2 பேரையுமே பிரிச்சு வச்சிருப்பாங்க. பிரிச்சப்பவுமே 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த எண்டு போய் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் க்ளோஸா போய் அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப கொடூரமா சண்டை போட்டுக்கிட்டதால இஷாந்த் சர்மாக்கு 15% மேட்ச் ஃபீல இருந்து பையனும் கம்ரான் அக்மலுக்கு 5% மேட்ச் ஃபீல இருந்து ஃபைனும் கொடுக்கப்பட்டுச்சு. நம்பர் 3, 2024 PSL ஜேசன் ராய் ஆடிட்டு இருப்பாரு. LBW ஆயிருவாரு. அதனால ரொம்ப கோவப்பட்டு காலால நிலத்தை எட்டி மிதிச்சிருப்பாரு. அது இஃப்திகார் அகமது ரொம்ப கோவப்பட்டு தீருச்சு. இந்த நேரத்துல டிஆர்எஸ் எடுக்கிறதுக்கான டைமும் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அதை கவனிக்காம இஃப்திகார் அகமது அவர் காலால எட்டி மிச்சார் இல்லையா, அதுக்கு திட்டிட்டு போயிருப்பாரு. அந்த திட்டிட்டு போனதா காண்டான ஜேசன் ராய் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த இஃப்திகார் அகமது கூடயே சண்டைக்கு போயிருப்பாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பண்றது, ஜேசன் ராய்க்கு தெரியல, இஃப்திகார் அகமதுக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு சொல்லிட்டு வேற மொழியில 2 பேருமே கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. டிஆர்எஸ் டைம் முடிய அதை கவனிக்காமலே அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு ஜேசன் ராய்.